My dear friends and students, welcome back to Nurses Profile Channel. Anatomy and Physiology. நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத ஒரே சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ஆனால் இது ரொம்ப ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் இயரில் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பேசிக் சப்ஜெக்டாக வச்சுருப்பாங்க. அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா தான் உங்களோட செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் உள்ள டிசீஸ் கண்டிஷன்ஸ் பற்றியும், அதாவது மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் பற்றி நீங்கள் ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். இந்த அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிக்கிறதுல பிள்ளைங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. ஏன்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியல. நான் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்க அனாட்டமி அண்ட் பிசியாலஜி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஸ்டிங்ஷன் வாங்க முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ணி சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். அனாட்டமி அண்ட் பிசியாலஜி நம்ம படிக்கும்போது முதல்ல பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா எல்லாருமே மனப்பாடம் பண்றோம், மக்கப் பண்றோம். இது ஸ்கூல் லைஃப்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பிராக்டிஸ். பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும்னா எப்படியாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரோட மத்தியில இருக்குது. பட் அது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. இங்க நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா இங்க உள்ள மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் மெடிக்கல் வார்த்தைகள் இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இந்த சிஸ்டத்துல படிச்சது அந்த சிஸ்டத்துல வருமா, ரீனல் சிஸ்டத்துல உள்ள இந்த வார்த்தை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வருமா, நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம அனாட்டமி அண்ட் பிசியாலஜி படிக்கணும்னா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய 7 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சூப்பரா படிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க அனாட்டமி அண்ட் பிசியாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், டோன்ட் மெமரைஸ். அதாவது மக்கப் பண்ணவே கூடாது. அந்த மக்கப் பண்ணி படிக்கிறது இங்க 200% உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. மக்கப் பண்ணும்போது நான் மக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்தாலும் எக்ஸாம்ல போய் நீங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல அதர் சப்ஜெக்ட் அனாட்டமிக்கு ரிலேட்டடாக தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிப்போம். படிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா கை கொடுக்காது. ஸோ இங்க நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடாது, மனப்பாடமே பண்ணக்கூடாது, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்குது, 4 அறை இருக்குது. அப்ப 4 சேம்பர் இருக்குதுன்னா 4க்கும் என்ன இருக்கும்னா ஒரு வால் இருக்கும், ஒரு சுவர் இருக்கும். 4 சேம்பருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு டோர் மாதிரி. அதை தான் நம்ம வால்வுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் உள்ள அந்த சேம்பருக்குள்ள ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வோட பேர் என்ன? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் உள்ள கனெக்ஷன் பேர் என்ன? அந்த வால்ல எத்தனை லேயர் இருக்கு இப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் உங்களுக்கு படிக்கிறது ஈஸி. அதை விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், சேம்பர் அப்படி இப்படின்னு மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும்னா தப்பிக்கவே முடியாது அனாட்டமி அண்ட் பிசியாலஜில இருந்து. அதே மாதிரி தான் லங்ஸ் படிக்கும்போது லங்ஸ் ஒரு ஸ்பாஞ்சி ஆர்கன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன் அது ஸ்பாஞ்சியா இருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. ஸோ அங்கே காற்று உள்ளே போகுது, அடுத்து வெளியே வருது. இந்த மாதிரி அதில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அது ஸ்பாஞ்சியாக இருக்குது. அப்போ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னா அதை சுற்றி என்ன இருக்கும்? அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு போன் இருக்கும், அதுதான் ரிப்பு. இப்படி நீங்கள் படிக்கணும் லங்ஸ் படிக்கும்போது. சேம் வே பிளட் வெசல்ஸ் பற்றி படிக்கும்போது பிளட் வெசல்ஸ் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஒரு டியூப் இருக்கும்போது அந்த டியூபை சுற்றி என்ன லேயர் இருக்கும், டியூபுக்குள்ளே என்ன ஓடும். நார்மலாக நம்ம ஒரு பைப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பைப்புக்குள்ளே நமக்கு என்ன செய்யும், தண்ணி பாஸ் ஆகும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ்குள்ளே பிளட் பாஸ் ஆகும். அந்த பிளட் என்னெல்லாம் இருக்கும் இப்படி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கான்செப்டை நீங்க என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். பட் தயவு செஞ்சு மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி இன் சிஸ்டம் வைஸ். நம்மளோட அனாட்டமி அண்ட் பிசியாலஜில எல்லாமே சிஸ்டம் வைஸ் தான் இருக்கும். லைக் கார்டியாக் சிஸ்டம், அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீனல் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே சிஸ்டம் வைஸ் இருக்கும். சிஸ்டம்னா என்னன்னா ஒரு மண்டலம், ஒரு சிஸ்டத்துக்குள்ள நிறைய ஆர்கன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டமா மூவ் ஆகுங்க. ஒரு நாள் கிட்னி படிச்சுட்டு அடுத்த நாள் லங்ஸோட ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி படிச்சீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. முதல்ல ஒரு சிஸ்டத்தை சூஸ் பண்ணுங்க. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் படிக்கிறீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நோஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கே, லங்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகே இந்த சிஸ்டத்துல இதுக்கடுத்து இதுதான் வரும், இதுக்கடுத்து இதுதான் வரும். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி படிங்க. அப்போ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அண்ட் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். உங்களுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா அது ஈஸியாக புரியும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் விசுவல் எய்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அனாட்டமி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்து நீங்க ரூமுக்கு வந்த உடனே
அந்த அனாட்டமியோட பிக்சர்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு யூட்ரஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரூம்க்கு வந்த உடனே நீங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போதோ இல்ல வீட்டுக்கு வந்த உடனேயோ அந்த யூட்ரஸோட பிக்சர் எடுத்து பாருங்க. கிளாஸ்ல நடத்துனத கம்பேர் பண்ணி பாருங்க. அது இல்லன்னா உங்களோட லேப்ல நிறைய மாடல்ஸ் இருக்கும். அத வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆப் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளலாம் போய் நீங்க படிச்சத என்ன செய்யுங்க அப்படின்னா, கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஈஸியா உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களோட கண்ணு பார்க்கும், உங்களோட பிரெயின் அத அப்சர்வ் பண்ணும், உங்க வாய் அத படிக்கும். ஸோ 3 விதத்துல நமக்கு வந்து அப்சர்வேஷன் நடக்கும்போது அனாட்டமி பார்த்தீங்கன்னா, அழகா நம்மளோட மண்டைக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு அனாட்டமி என்ன செய்யாது அப்படின்னா மறக்காது. ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். இத நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையவே இருக்குது. அடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கனெக்ட் டூ யுவர் பாடி. உங்களோட பாடியவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மாடலா வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பாடியில தான் அனாட்டமிக்குள்ள எல்லா பார்ட் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அனாட்டமி கிளாஸ் எடுக்குறாங்கன்னா, அத உங்களோட என்ன செய்யுங்க அப்படின்னா, கனெக்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்ணு பத்தின அனாட்டமி எடுக்குறாங்க, கண்ணு பத்தி சொல்லி தராங்க அப்படின்னா, கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உங்களோட கண்ண என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. ஓகே, இதுதான் கார்னியா, இதுதான் ரெட்டினா. ஸோ கண்ண வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஐலாஷஸ் இருக்குது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பாடியை வந்து அவங்களோட கிளாஸ் எடுக்கும்போது அந்த அனாட்டமிக்கு கூட கனெக்ட் பண்ணி படிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அனாட்டமி படிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே நம்மளோட பாடியில இருக்கு. நம்மளோட பாடியில இருக்கிறத தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜிக்கு பெட்டர் மாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் பாடி தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட பாடியை நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்து 5வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா படிக்கணும். இங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அனாட்டமி நீங்க படிக்கணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து 4th இயரோ 5th இயரோ நீங்க கம்ப்ளீட் பண்றது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அனாட்டமி படிக்கணும். உங்களோட டெய்லி லைஃப்ல ஒரு 30 நிமிஷம் நான் வந்து அனாட்டமி படிப்பேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு அனாட்டமி என்ன செய்யுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் படிச்சீங்கன்னா போதும். முந்தின நாள் படிச்சத ஃபர்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே என்ன செய்யுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து புதுசா ஒரே ஒரு டாபிக் அனாட்டமி படிங்க. உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா மறக்கவே மறக்காது. கொஞ்ச நாளையில உங்களுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். நீங்க ஒரு அனாட்டமி லவ்வராவே என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா மாறிடுவீங்க. அடுத்து முக்கியமான 6வது பாயிண்ட் வந்து டீச் டு அதர்ஸ் வித் மாடல்ஸ். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லைன்னா ஒரு குரூப் டிஸ்கஸ்னா ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஹார்ட்டோட மாடல் வச்சு அவங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கும் அது மறக்காது. உங்ககிட்ட கேட்குறாங்க இல்லையா உட்காந்து ஒரு 3-4 பேர், அவங்களுக்கும் என்ன செய்யாது அப்படின்னா இது மறக்காது. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மாடல் வச்சு கிளாஸ் எடுக்கும்போது உங்களோட கண்ணு பார்க்கும், உங்களோட பிரெயின் அதை அப்சர்வ் பண்ணும், அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் அதை வந்து அசப்போடும். அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்களும் என்ன செய்வீங்க அப்படின்னா சொல்லுவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களோட ஹார்ட் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 4 வழியில் நம்ம இந்த அனாட்டமி படிக்கும்போது என்னைக்குமே உங்களுக்கு வந்து மறக்காது. இது ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் படித்ததை என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாலண்டியராக கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுங்க. ஏய், நான் அனாட்டமியில் இது படிச்சிருக்கேன், வா உனக்கு சொல்லித்தரேன், நீ நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. அடுத்து 7வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுங்க, டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. கிளாஸ் எடுக்கும்போது மிஸ் கிளாஸ் எடுக்கிறத தயவு செஞ்சு கவனிங்க. அனாட்டமி கிளாஸ் எடுக்கும்போது நீங்க கவனிக்கல அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது உங்களுக்கு வந்து கஷ்டமா போயிடும். ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம். இங்க வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வந்து கிளாஸை கவனிக்கணும், லிசன் பண்ணணும். முழு மனசா நீங்க கிளாஸை என்ன செய்யணும்னா கவனிக்கணும். ஜஸ்ட் நம்ம வந்து மிஸ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்க, இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபஸரையோ உங்களோட டீச்சரையோ பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதாது. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் அந்த அனாட்டமி கிளாஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனாட்டமி வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அடுத்து ஈஸியாக இருக்கும். கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஹேபிட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பழக்கப்படுத்திக்கோங்க. நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஹேபிட்டை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயும் மாறாது, கிளாஸில் தான் இருக்கும். திருப்பி நீங்கள் அந்த நோட்ஸையும் அவங்க எடுத்த கிளாஸையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடல் ஏதாவது இல்லைன்னா பிக்சரையோ நெட்டில் போய் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அனாட்டமி வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ரொம்ப பிடிக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன். அனாட்டமி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நர்சிங்காக இருந்தாலும் சரி, எனி பேராமெடிக்கல் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அனாட்டமி படித்தாதான்
அடுத்தடுத்த வருஷம் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அனாட்டமினா என்னன்னா ஒண்ணு இயற்கையா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதும், அதோட வேலைப்பாடுகளை பத்தி படிக்கிறது பிசியாலஜி. ஸோ இந்த வேலைப்பாடுகள்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு பேர் தான் நோய். அப்போ ஒரு தவறு நடக்குது இல்லைன்னா ஒரு நோயை நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எது சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன் அனாட்டமி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அனாட்டமியை நீங்க படிக்கிறதுக்கு இந்த 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களால படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மக்கப் பண்ணாதீங்க. ரெண்டாவது சிஸ்டம் வைஸ் ஒரு ஆர்டர் வைஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. இப்போ ஒரு சிஸ்டத்தையே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல போகாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கன் அந்த சிஸ்டத்துல இருக்குதோ அதை படிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஆர்கன் அதுக்கு அடுத்த ஆர்கன் சொல்லி என்ன செய்யுங்க அப்படின்னா மூவ் ஆகுங்க. மூணாவது விசுவல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. பிக்சரா இருக்கட்டும், மாடலா இருக்கட்டும், 3D மாடலா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும் யூஸ் பண்ணுங்க. நாலாவது உங்களோட பாடி கூட கனெக்ட் பண்ணி படிங்க. அஞ்சாவது வந்து ரெகுலரா படிங்க. ஆறாவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க படிச்சது சொல்லிக் கொடுங்க. ஏழாவது வந்து நோட்ஸ் எடுக்கிறத ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.